வணக்கம். பாட்காஸ்ட்டை ரெகுலராக கேட்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பாட்காஸ்ட் வந்து மெயினாக வந்து அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு தான். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து இதை பார்க்குறீங்கன்னா கூட இந்த பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதில் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன இன்ட்ரிகசிஸ் மேபி டிஃபர் ஆகலாம். அதை நீங்கள் உங்கள் கண்ட்ரியோட ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா யூ மைட் பி ஏபிள் டு நோ தட். யூஎஸ்ஏல உண்மையிலே நீங்கள் பணக்காரங்களா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோட ஓவரால் தீம். த ரியல் லக்ஸுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஐ வுட் ஹவ் டேக்கன் மோர் ஆஃப் அ ஃபிலாசபிக்கல் அப்ரோச் டு மணி. வேறு மணிங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, ஹெல்த்து அந்த மாதிரி பேசியிருப்பேன் நான். லக்ஸுரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு ஐ ரியலி வாண்டட் டு கெட் இன் டு த மணி பார்ட் ஆஃப் திங்ஸ். மணிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம உண்மையிலே வந்து பணம் இருக்கிற ஆளுங்களா இல்லை நம்மளே ஏமாற்றிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு சில பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் நான் செட் பண்ணியிருந்தேன். அந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து நான் நிறையா பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு நான் அரைவானேன். எடுத்தோம் கவுத்தோன்னு அந்த பெஞ்ச் மார்க்ஸ் நான் வரல. பிசைட்ஸ் இந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய எவ்ரிடே விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களோட செட்டப் எப்படி இருக்குன்றதை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோவில் நான் வந்து சேலரி பற்றி பேசியிருப்பேன். யூஎஸில் இருக்கிற அந்த சேலரி ரேஞ்சு அதை எப்படி ஒர்க் ஆகணும்னு நான் கீழே டேக் பண்ணுறேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 1% இருக்கீங்களா, டாப் 10% இருக்கீங்களா, இல்லை மீடியம் சேலரியில் யூஎஸில் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு சார்ட் மாதிரி போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது நீங்கள் பணக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னா இன்கம் மட்டும்தான் மேட்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கம்மியாக இன்கம் இருக்கவங்களுக்கும் நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து யூஎஸ் கொடுக்கும் எப்படி பார்த்தாலும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பிஃபோர் கோயிங் ஃபர்தர், இந்த வீடியோ வந்து என்டையர்லி ஒரு இன்ஃபர்மேஷனல் பர்பஸஸ்க்காக மட்டும்தான். இட் ஷுட் நாட் பி கன்ஸ்ட்ரூட் ஆஸ் ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஜெனரிக் திங். ஓகே, ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் வந்து ட்ரூவாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நான் பார்த்த உங்கள் மக்கள்கிட்டையும் நான் வந்து ரெகுலராக பேசுகிற பீப்புள்கிட்டையும் நான் பார்த்தது என்னன்னா, மணி ஏர்ன் பண்ணுறதும் அதை மேனேஜ் பண்ணி அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, இது ரெண்டும் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது மணி மேக் பண்ணுறது, மணியை மேனேஜ் பண்ணுறது, இது ரெண்டும் வந்து கம்ப்ளீட்டாக வேறு வேறு ஸ்கில் செட். ஒருத்தரால் மணி நல்லா மேக் பண்ண முடியும், நல்லா பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மணியை சரியாக மேனேஜ் பண்ணாமல் எல்லா மணியும் அவங்கள விட்டு போயிருக்கும். ரிசல்ட்ஸ் ஆஃப் அன்னெசரி க்ரீடு, நிறையா மணி வேணும்னு யோசித்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் தே லூஸ் எவ்ரிதிங். ஸோ மணியை மேக் பண்ணுறதும் மணியை மேனேஜ் பண்ணுறதும் ரெண்டும் வேறு ஸ்கில். ரெண்டுமே நமக்கு இருக்குங்கிறது கிடையாது. இஃப் யூ ஆர் அ மணி மேக்கிங் பர்சன், யுவர் ஸ்பவுஸ் குட் பி சம்ஒன் ஹூ இஸ் அ வெரி குட் மணி மேனேஜர். அதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்து நீயே எல்லாம் பார்த்துக்கன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ரிஸ்கி திங் டு டூ. பிகாஸ் நாளைக்கே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களால முடியல, அவங்க இன்கேபிள் ஆகிட்டாங்க, இல்லை காக்னிட்டிவாக அவங்களால சில விஷயம் பண்ண முடியல, இல்லை அவங்களுக்கு ஒரு டிமென்ஷியா வருது, இல்லை ஒரு அல்சைமர்ஸ் வருது அப்படின்னா கூட அந்த ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ரைட்? ஸோ யூ போத் ஹாவ் டு பி ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இன் மணி மேக்கிங் அண்ட் மணி மேனேஜிங். ரெண்டு பேருக்குமே ரெண்டுமே தெரியலனா வந்து இட்ஸ் அ வெரி ரிஸ்கி திங் டு ஹேவ். அந்த ஃபேமிலி செட்டப்பே வந்து ஒரு சின்ன த்ரெட்டில் தான் தொங்கிட்டு இருக்கும். த்ரெட்டு கட்டாச்சுன்னா மொத்தமாக போயிடும். ரெண்டு பேருமே ஷுட் பி ஆன் த சேம் பேஜ் when it comes to மேக்கிங் மணி அண்ட் மேனேஜிங் மணி. ஜென்ரலாக நம்ம வந்து ரிச் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, அவங்கவுங்க ஹோம் கண்ட்ரீஸில் நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்கன்னா, நல்லா கார்ஸு, ஹவுசஸ், ஜுவல்ஸ், பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ், ஷர்ட்ஸ், பேண்ட், வாட்எவர், ரைட்? லைக் இதுதான் வந்து அந்த ரிச் அப்படிங்கிறத ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும். இதை வந்து ரொம்ப குறுக்கோளியில் நம்மளால் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியும். எப்படின்னா, கடன் வாங்கி திங்ஸ் வாங்குறது, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறது, பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும், கிராண்டாக பண்ணணும், நம்ம நல்லா தான் இருக்கோங்கிறது காட்டுறதுக்காக நிறைய கடன்குள்ளே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும், ரைட்? ரியல் வெல்த்தி பீப்புள் கூட நீங்கள் பேசுனீங்க, பழகுனீங்க அப்படின்னா, அந்த வெல்த்துங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். they will be driving a very modest car, they will be living in a very நார்மல் ஹவுஸ். செலவை வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அவங்கக்கிட்ட இன்னும் பேசி பழக வந்து அவங்க கண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் காம்னஸ் இன் தேர் ஐஸ். இவங்கள்ட்ட வந்து பணம் இருக்குது, ஆனால் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகும். பணம் இருக்குன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாலே யூ வில் அட்ராக்ட் மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். உங்களோட சொந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு ஒரு லக்ஸுரி கார் வாங்குறதுக்கும், நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருந்து லக்ஸுரி காரை வாங்கி ஓட்டுறதுக்கும், உங்கள் ஊரில் போய் நீங்கள் ஒரு லக்ஸுரி காரை வாங்கினீங்கன்னா யூ சார்ட் ஆஃப் லைக் புட் யுவர் செல்ஃப் அபவ் எவ்ரி ஒன்.
இன்டென்ஷனலி இல்லை, ரொம்ப ரொம்ப அன்இன்டென்ஷனலாக நீங்கள் அதை பண்ணுவீங்க. பட் பீப்புளோட டாக் எப்படி இருக்கும்னா வந்து, இவன் நல்ல வழியில் பணம் சம்பாரிச்சிருக்க மாட்டான், இவன் ஏதாவது ஒரு ஃப்ராடு பண்ணி தான் அதை பண்ணியிருப்பான், எப்படி இவனால் முடிஞ்சுது, அவங்களுக்கு ஒரு நிறைய கேள்விகள் வரும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் அதே விஷயத்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் காராக வாங்குறீங்க, உங்களுக்கு அந்த ரைடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, you won't be judged. You're just like everyone else because everyone else is doing the same thing. The problem is, உண்மையான வெல்த் வந்து கண்ணுக்கு தெரியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறனால என்னென்ன நடக்கும்னா, இதுதான் வெல்த்துன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு we do several things. அதையும் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் அங்கங்க. பட் மெயினாக வந்து பெஞ்ச் மார்க்ஸ் தான் இந்த பாட்காஸ்ட்டோட ஃபண்டமெண்டல் விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது. சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? எதுக்கெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க? நிறையா டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது. ஒரு டூருக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம், ஒரு வீடு வாங்குறதுங்கிறதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம், ஒரு கார் வாங்குறதுக்கு 3 years ஃப்ரம் நவ் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு சேவிங்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபாதர், ஒரு லீடர் சேவிங்ஸ் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி சேவிங்ஸ். இதுதான் வந்து நம்பர் 1. இது எல்லாத்தையும் வந்து லீட் பண்ணுறது. எமர்ஜென்சி சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேண்டமிக்கு முன்னாடி, பேண்டமிக்கு அப்புறம் இப்படி ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பேண்டமிக்கு முன்னாடி வந்து இப்போ எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு 3 to 6 months சேவிங்ஸ் அப்படிங்கிறது தான் பேண்டமிக்கு முன்னாடி நடந்த ஒரு சென்டிமெண்ட். ஒரு 3 monthsக்கு உண்டான செலவு. இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு $10,000 செலவாகுது அப்படின்னா, ஒரு $30,000 3 monthsக்கு, அதாவது குழந்தைங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஸ்கூலு, இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது, அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ், பில்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு $10,000 செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி. அந்த $10,000க்கும் மல்டிப்ளைட் பை 3 போட்டு $30,000ன்னு போட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். அப்படி இல்லைன்னா $60,000, அதாவது 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு சேவிங்ஸில் இருக்குது அப்படின்னாலே வந்துடும். பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பேண்டமிக் அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து 3 years ஆஃப் எமர்ஜென்சி சேவிங்ஸே வச்சுருக்காரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். அது வந்து ஒரு மாதிரி ஒரு பேரனாய்டுன்ற கேட்டகரியில் சொன்னாலும் இட் இஸ் எ ரியல் திங். ஏன்னா பேண்டமிக் வந்தப்போ வந்து பேண்டமிக் 3 years, ஒரு 2-3 years போயிடுச்சு இல்லையா, அந்த வேக்சின் வந்து எல்லாம் வரத்துக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, ஜாப் லாஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. நான் எப்படி சொல்லுவேன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான் சொல்லுவேன். ஸோ என்னோட பெஞ்ச் மார்க் நான் எப்படி செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 1 yearக்கு அப்படின்னு 1 year ஆஃப் எக்ஸ்பென்சஸை வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது தான் என்னோட பெஞ்ச் மார்க்காக இருந்துச்சு. இதில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ரைட்? இப்போ வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து எமர்ஜென்சி சேவிங்ஸு, இன்னொன்று வந்து ட்ராவல் சேவிங்ஸு, இன்னொன்று வந்து லெட்ஸே ஒரு கார் வாங்குகிற சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது 3த்துலேயும் உங்ககிட்ட ஒரு மந்த்லி எக்ஸ்ட்ரா $1,500 இருக்குது. அதாவது எல்லாம் போக, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே போக மீதி வந்து $1,500 per month இருக்குது அப்படின்னா, இது 3த்துலேயும் நீங்கள் பிரித்து 500 ஃபார் எமர்ஜென்சி ஃபண்டு, 500 ஃபார் ட்ராவல், இது 500 ஃபார் ஃப்யூச்சரில் ஒரு கார் வாங்குறதுக்கு, இப்படி 3தையும் மாற்றி நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கோலை ரீச்சே பண்ண முடியாது. கார் வாங்குற டைம் வரும்போது கார் வாங்குறதுக்கு அந்த பணம் இருக்காது. ட்ராவல் பண்ண வரும்போது ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுறப்ப அந்த பணம் கரெக்டாக இருக்காது. ஸோ சேவிங்ஸை வந்து நான் எப்படி ஜென்ரலாக டேக்கிள் பண்ணுவேன்னா, தனித்தனியாக அந்த மாதிரி பண்ணாமல் அந்த $1,500 ஒரே அக்கௌண்ட்டில் டார்கெட் பண்ணி போடுறது. ஒரு சேவிங்ஸ் கோலை வச்சு அந்த ஒரு சேவிங்ஸ் கோலை மட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணிவிட்டு அந்த சேவிங்ஸ் கோலை முடிச்சுட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 1 year ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த 1 year ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ 1 year ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டில் கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் உங்களோட ஃபேமிலியாக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி, வாட் இஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும். எமர்ஜென்சினா என்ன? இப்போது ஒரு கிரெடிட் கார்டு பில் இந்த மாதம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அது எமர்ஜென்சியில் வருமா, வராதா அப்படிங்கிறத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிடணும். யூ ஷுட் பி ஆன் த சேம் பேஜ் வித் யுவர் ஸ்பவுஸ் ஆர் யுவர் என்டையர் ஃபேமிலி இஃப் யுவர் கிட்ஸ் ஆர் லிட்டில் க்ரோன் அப். எமர்ஜென்சினா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணாமல் உங்களால் வந்து எது எமர்ஜென்சி இல்லை, பிகாஸ் யூ வில் பி ஜஸ்ட் ஆக்சஸிங் தட் மணி
எவ்ரி நவ் அண்ட் தென். இப்போ வேலை போயிடுச்சுன்னா தான் அந்த பணத்தில் போய் கை வைப்பீங்கன்னா, எவ்ரி ஒன் ஷுட் அக்ரி தட் வேலை போனால் மட்டும்தான் அந்த பணத்தில் நம்ம கையை வைக்கணும். சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த பணத்தில் அந்த மணியில் கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போடுறீங்களா? ஸோ என்ன மாதிரி ரூல்ஸுங்கிறத வந்து யூ ஜஸ்ட் செட் இட் அப் வித் யுவர் ஃபேமிலி. இதெல்லாம் நான் வந்து இங்கே கற்றுக்கிட்டது. இப்போ நீங்கள் மந்த்லி $10,000 செலவு பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னா, 10,000 மல்டிப்ளைட் பை 12 வந்து $120,000. இதுதான் உங்களோட எமர்ஜென்சி சேவிங்ஸில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அது வந்து ஒரு சப்போஸ் ஒரு ஒரு ரூஃப் டேமேஜ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அவன் வந்து பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு $20,000 ஆகுது. ரூஃபை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி பக்காவாக எல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு 20,000 ஆகுதுன்னா, நீங்கள் அந்த 20,000 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரைட் அ செக் ஃபார் இட். இப்போ உங்களுக்கு $120,000 இருந்து 20,000 போய் மிச்சம் $100,000 வந்துடுச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணணும். ஸோ எப்பப்போலாம் உங்களுக்கு எமர்ஜென்சி, ஆக்சுவல் எமர்ஜென்சிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலைன்னா, யூ கேனாட் ரியலி கம் டு த சேம் பேஜ். திடீர்னு வந்து உங்களுக்கு ட்ராவலில் உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படும், அதனால் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் பண்ணால் வந்து அது எமர்ஜென்சி ஃபண்டு கேட்டகரியிலே வராது. ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் என்னென்னா 1 இயர் ஆர் மோர் ஒர்த் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி. நீங்கள் அமெரிக்காவில் வந்து உண்மையிலே வெல் டு டூவாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது. 2வது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நிறைய பேர் நம்ம தமிழ் பீப்புள் நிறைய பேரே வந்து தே ஹாவ் அ வெரி ப்ராட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்டிங் வேறு. ட்ரேடிங்கிறது என்னென்னா ஒரு அசெட்டை வாங்கிட்டு ஒரு சம்திங் ரைட், ஏதோ ஒன்று ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வித்தின் மினிட்ஸ், ஹவர்ஸ் ஆர் டேஸ் ஆர் வீக்ஸ் வந்து டக்குன்னு அதை விற்கிறது தான் வந்து ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் அந்த மாதிரி இருக்கும். இட் காம்ப்ளிகேட்ஸ் யுவர் என்டையர் ஃபினான்சஸ். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு டே ஜாப் போகிற ஒரு ஆளாக இருந்தால் யூ டோன்ட் ரியலி நீட் டு ட்ரேட். பிகாஸ் ட்ரேடிங் வந்து இட்ஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறையா ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ் வந்து தே ஜஸ்ட் ட்ரை டு கன்ஃபியூஸ் யூ அண்ட் உங்களுக்கு வந்து அது என்னமோ சொல்கிறேன், இதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. Again, I just want to remind you that just make sure that உங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன, உங்களோட மணியோட ஐடியாஸ் என்ன, உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத தாட் ப்ராசஸில் வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிங்குள்ளே போகிறது வந்து பெட்டர். நான் ட்ரேடிங்னா என்னென்னு சொன்னேன் இல்லையா, இன்வெஸ்டிங்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு அசெட், ஒரு வீடோ இல்லை ஏதோ ஒரு அசெட், ஒரு ஸ்டாக்கு, ஒரு ஃபண்டு, ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ லாங் டேர்ம்னா என்ன? டிஃபைன் லாங் டேர்ம் ரைட். ட்ரூ லாங் டேர்ம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா 20 இயர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 20 இயர்ஸ்லேருந்து 30, 40, 60, 80 போயிட்டே இருக்கலாம். சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை அவங்களே கடைசி வரைக்கும் எடுத்துக்காமல் அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே அதை கொடுத்துட்டு போகிறாங்க. இட் இஸ் ட்ரூலி லாங் டேர்ம் when it exceeds 20 years. 20 இயர்ஸாக இல்லாமல் நீங்கள் சும்மா ஷார்ட் டேர்மாக பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் மாதிரியும் சொல்லலாம், ஆர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் சப்போர்ட் ட்ரேடிங். எனக்கு வந்து அது ஒரு ரிலையபிள் பேத்துன்னு தோணலை. நான் படித்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்குற வரைக்கும் ட்ரேடிங் பண்ணியும் ஒருத்தன் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படிங்கிறதே ஒன்றும் கிடையாது. ஒரு விஷன், ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட் இருக்கவங்க தான் வந்து நல்ல ரிச்சாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்த்த வரைக்கும். காம்பவுண்டிங் க்ரோத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஐ ரியலி ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்டிங். ஐ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ட்ரேடிங் அட் ஆல். ஸோ இது என்னுடைய விஷயம். சரி, இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வருது வச்சுங்களேன், எப்படி நம்ம வந்து ட்ரூலி ரிச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெஹிக்கிள் வந்து 401k மேட்ச் அப்படிங்கிறது. அது எல்லாரையும் வந்து பை டிஃபால்ட் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவே தான் அது இருக்குது. 401k வந்து இட் இஸ் டு என்கரேஜ் யூ டு டூ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ 401kல வந்துட்டு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு $23,000 என்னமோ ஒன்று. ஸோ எம்ப்ளாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 401kல வந்து ஃபண்டு போடுறீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து ஒரு நார்மலாக எம்ப்ளாயர்ஸ் வந்து 6% அந்த மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க. 6% ஆஃப் யுவர் சேலரியை நீ போடு, 6% அதே 6% நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு. அது பிஎஃப் மாதிரி வச்சுக்கோங்க இந்தியாவில். பட் அப்படி பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்துட்டு
கரெக்டாக இந்த எம்ப்ளாயரோட மேட்சிங்கை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உண்மையிலே ரிச் அப்படின்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் பண்ணுவீங்கன்னா, யூ வில் மேக்ஸ் அவுட் எவ்ரிதிங். யூ வில் மேக்ஸ் அவுட் எவ்ரி ரிட்டையர்மெண்ட் வெஹிக்கிள். இப்போ $23,500 தான் மேக்ஸிமம் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னா, யூ வில் கான்ட்ரிபியூட் தட் மேக்ஸிமம் பிகாஸ் யூ ஹேவ் எக்ஸஸ் மணி டு செக்யூர் யுவர் ரிட்டையர்மெண்ட். பார்த்த வரைக்கும் 1 இயர் ஆஃப் சேவிங்ஸு மேக்ஸிமம் 401k கான்ட்ரிபியூஷன் இது 2 தான். சரியா? இது 2மே நம்ம பண்ணலை அப்படின்னா வி ஆர் நாட் ரியலி ரிச். பிஃபோர் வி கோ ஃபர்தர், இப்போ எதுக்காக இந்த பெஞ்ச் மார்க்ஸ் மாதிரி செட் பண்ணுறோம், அதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லா விஷயத்துக்குமே பண்ணுறது நல்லது. இது வந்து சக்ஸஸ் க்ரைட்டீரியான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நாளைக்கு உங்கள் கிட்ஸை காலேஜில் சேர்க்கணும்னு வச்சுக்கிங்களேன், இதுதான் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, எப்படி சேர்ப்பீங்க போய்? ஸோ யூ கிரியேட் க்ரைட்டீரியாஸ். இந்த காலேஜில் உள்ள டாம் இருக்கணும், இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்கணும், இந்த காலேஜில் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இந்த காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு யூ சார்ட் ஆஃப் லைக் லிஸ்ட் க்ரைட்டீரியாஸ். அண்டு எந்தெந்த காலேஜுங்கிறத சைடில் போட்டு ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி எஸ் நோன்னு போட்டு யூ டூ திஸ் பிக் அனாலிசிஸ் அண்ட் தென் யூ கெட் இன் டு தட் காலேஜ். அப்படி தானே ஒரு ஐடியா பண்ணுவீங்க உங்கள் கிட்ஸை நீங்கள் காலேஜ் சேர்க்கும்போது. யூ சார்ட் ஆஃப் லைக் டூ திஸ் அனாலிசிஸ் வெரி ஆக்டிவ்லி. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் ஃபினான்சஸில் வந்து இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி பெஞ்ச் மார்க்ஸ், அதாவது இப்படி பண்ணால் தான் நம்ம பணக்காரங்க அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க் இல்லைன்னா யூ சார்ட் ஆஃப் லைக் டோன்ட் கெட் தேர். உங்களுக்கு வந்து அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தென் அப்புறம் எப்போ தான் ஒர்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறது, எப்போ தான் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, எப்போ வந்து நம்ம டைமை வந்து திருப்பி நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படையாக ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். நான் ஏன் வந்து இந்த பாட்காஸ்ட்டை வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரீசெண்டாக கேட்டான், என்னடா எங்கேயுமே ட்ராவல்லாம் பண்ணலையா, எங்கேயுமே போகலையா, வெளிநாடு இந்த மாதிரி போகலையா, இந்தியாவிலலாம் நிறைய பேர் இந்த வெளிநாடு ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வராங்க, அப்படி இப்படி அவன் கேட்டுட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இல்லைடா நான் வந்து இந்த 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்த்து, சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதிலே நான் ஒரு பபுளில் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக ஐம் டாக்கிங் டு அ லாட் ஆஃப் பீப்புள். அவங்களோட இதெல்லாம் என்ன ஐடியாஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், அப்போ வந்து நீ வந்து ஒரு பெண்ணியையும் நீ வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிற, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற, நீ கரெக்டான பேத்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னான். ஹீஸ் இன் இந்தியா பட் he knows what I'm talking about. Savings and investments keeps your financial future secure. So once financial future வந்து செக்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கே வந்து ஒரு ஜாப் லாஸோ இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் இது விஷயம் வந்தாலும், see guys, first of all, I'm not afraid of death. I'm fine dying. But the thing is, I'm genuinely afraid of disease. ஏதோ ஒரு நோய் வருது, ஆனால் நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு டிசேபிள் பண்ணுது, அப்போ நான் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு காசு வேணும், ரைட்? 60 ஆகுது, எனக்கு ஒரு 70 ஆகுது, எனக்கு ஏதோ ஒரு நோய் வருது, ஏதோ ஒன்று ஐ ட்ரை மை பெஸ்ட் டு பி ஹெல்தி, பட் ஏதோ அதுக்கு ஒரு நோய் வருது, அதை நான் டேக்கிள் பண்ணணும்னா எனக்கு காசு வேணும். அந்த காசு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் யங்காக இருக்கும்போது, நான் நல்ல எபிலிட்டிஸில் இருக்கும்போது, என்னோடய பாடி வந்து நல்ல ஃபங்க்ஷனிங்கில் இருக்கும்போது, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் வெல்னஸை வந்து நான் ஐ நீட் டு புட் இட் இன் பிளேஸ், ரைட்? அண்ட் உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா இட் வில் மேக் இட் லிட்டில் மோர் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அவங்களுக்கு நாளைக்கு காலேஜுக்கு போகிற அந்த ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எஜுகேஷன் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. இன்னும் 20-30 இயர்ஸில் இஃப் யூ ஹேவ் டாட்லர்ஸ், இன்னும் 20 இயர்ஸில் அவங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா யூ நெவர் நோ ஹவு எக்ஸ்பென்சிவ் இட்ஸ் கோனா கெட். ஈவன் இஃப் யூ லூஸ் யுவர் ஜாப், யூ ஆர் ஸ்டில் ஓகே, ரைட்? டெக்னிக்கலி யூ ஆர் ஸ்டில் மேக்கிங் மணி. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களோட 401k இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போய் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் மேக்கிங் மணி. மினிமம் உங்களுக்கு ஒரு ஜாப் திருப்பி கிடைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு 6 months to 1 year ஆகும். அந்த ஜாப் சர்ச்சில் யூ நீட் டு ஸ்பெண்ட் தட் மச் டைம். ஜாப் கிடைக்காமே கூட போகலாம். அந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது, ஜாப் இருக்கும்போதே, அது செக்யூராக இருக்கும்போதே யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் டு மேக்ஸிமைஸ் எவ்ரி திங். உண்மையிலே ஒரு ட்ரூலி ரிச் பர்சன் அப்படின்னா யூ ஆர் சார்ட் ஆஃப் லைக் நாட் ரியலி trying to go and get the next best thing, especially when you are abroad. Let's say you are a very well to do person, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா இன்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்டிங்னா என்னன்னு தெரியல, ட்ரூ காம்பவுண்டிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு செக்யூர் ஆல் தட் மணி. காம்பவுண்டிங்னா என்னங்கிறத அட் த ஃபண்டமெண்டல் லெவலில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அது வராத வரைக்கும் யூ ரியலி நீட் டு ஹிட் ஆன் இட். காம்பவுண்டிங் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பிரெயினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒழுங்காக ஒரு
பெர்சீவ் பண்ணி இப்படி தான் இது நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள் அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன். இட் இஸ் காம்பவுண்டிங், இட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல். ஒன்ஸ் இது மேலே போயிடுச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். லெட்ஸ் சே யூ ஹேவ் $1 million இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்ரி இயர் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் 10% ரிட்டர்ன், யூ ஆர் மேக்கிங் 100K every year. 100K, $1,000 of growth every year when you are truly a long-term investor. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால நம்ம வந்து உண்மையிலே ரிச்சாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய எவ்ரிடே பிஹேவியர், நம்மளோட இந்த பெஞ்ச் மார்க்ஸ், சின்ன சின்ன பெஞ்ச் மார்க்ஸ் நம்ம வைக்கிறது, இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த பெஞ்ச் மார்க்ஸ் வைக்கிறது இட்ஸ் வெரி ஸ்கேரி. ஏன்னா அந்த பெஞ்ச் மார்க்ஸ் நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா நம்ம அதில் இல்லைன்னு தெரிஞ்சாலே ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம ட்ரவுன் ஆகிறோம், நம்ம தண்ணிக்கு அடியில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம். பட் வி ஹாவ் டு ஃபேஸ் அவர் ஃபியர்ஸ். அதை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரிச் அண்ட் ஸ்டேட்டஸில் வந்து ரீச் பண்ண முடியும். பிகாஸ் ஒன்ஸ் யூ லிவ் யுவர் கண்ட்ரி, நீங்கள் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வேறு கண்ட்ரி போய் இதெல்லாமே பண்ணி கடைசியில் எது எல்லாமே ஊற்றிக்கிச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக். இப்போ நீங்கள் 40+ இல்லைனா 50+ இருக்கீங்கன்னா you really have paid off cars and you have a paid off house. And by the way, நான் வந்து I'm not into real estate. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் வந்து எனக்கு பிடிக்காது. நான் பேசினவங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க வந்து they completely gave me a picture of what exactly real estate means. அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, ரியல் எஸ்டேட் வந்து ஒரு கேஷ் ஹெவி பிஸ்னஸ். பணம் உங்கள்கிட்ட வேணும் அதை ப்ராப்பராக ரன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஃப்ரூட்ஃபுல். இட் வில் கிவ் யூ a lot of returns and it may not give you any returns. பட் நீங்கள் தனியாக அதை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் a very risky thing to do. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நிறையா வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கணும். கேஷ் இன்டென்சிவ் விஷயம் அது. நாளைக்கே ஒருத்தன் திடீர்னு ஃபோன் பண்ணி ரூஃப் மொத்தமாக போயிடுச்சு, எரிஞ்சு போச்சு, இல்லை வந்து ஒரு ஏசி போயிடுச்சு, ஒரு ஹீட்டர் போயிடுச்சுன்னா யூ ரியலி நீட் டு கோ அண்ட் ரீப்ளேஸ் இட். இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ் வச்சுருக்கீங்க, someone is renting that place, ஒரு ஏசி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா யூ ரியலி நீட் டு கெட் someone there. ஸோ ரொம்ப வந்து கேஷ் இன்டென்சிவ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது. அதனால் வந்து இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, அதனால் எனக்கு அது பிடிக்காது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஐ எம் மோர் ஆஃப் லைக் அ லேசி மேன் டைப் ஆஃப் திங் வேர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு invest long term and see how it compounds and grows. I really like to see how it compounds. And after 40, if you are truly rich, right, you are not really worried about your job போச்சுன்னா வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். பிடிச்சதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லோலி ட்ரான்சிஷன் இன்டு how you really want to live your life. ஓகே, மந்த்லி பில்ஸ் கட்டுறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு டைம் ஆஃப் எடுக்கலாம். ஒரு ஒர்க்லேருந்து ஒரு மென்டல் ஹெல்த் பிரேக் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 6 months சம்பளமே இல்லாமல் நீங்கள் சபாட்டிக்கல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வந்து யூஆர் நாட் இன் அ ஃபினான்ஷியல் பேனிக். யாரும் வந்து உங்கள் கதவு தட்ட போகிறது இல்லை, நீங்கள் உங்கள் மார்கேஜை பே பண்ணல அப்படின்னு உங்கள் காரை யாரும் ஜப்தி பண்ணிட்டு போகிறது இல்லை, நீங்கள் கார் லோன்ஸை கரெக்டாக கட்டலன்னு. பீயிங் ரிச் இஸ் மோர் அபவுட் நாட் பில்டிங் அ ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ், ரைட்? பிகாஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு, வந்து இட் வில் ஜஸ்ட் crumble down. ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு காத்தடிச்சா கூட இட் வில் ஜஸ்ட் crumble, the whole thing will crumble. அண்ட் நான் சொன்ன மாதிரி எதுக்கு நீங்கள் பயப்படணும், எதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு நேவிகேட் த்ரூ யுவர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த பெஞ்ச் மார்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் ட்ரூலி ரிச் இன் தி யூஎஸ் இஃப் யூ ஹாவ் அட்லீஸ்ட் a year ஆஃப் ஸ்பெண்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் கிட்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 1 yearக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் இருக்கா அப்படிங்கிறது. 1 year நீங்கள் யாருமே வேலைக்கு போகல அப்படின்னாலும் உங்களால் சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி உங்களால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க். 2வது பெஞ்ச் மார்க் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே மேக்ஸ் அவுட் பண்ணுறீங்களா, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸையும், உங்களோட கிட்ஸோட காலேஜ் ஃபண்டிங் எல்லாமே மேக்ஸ் அவுட் பண்ண முடியுதா உங்களால்? மேக்ஸ் அவுட் 23,500 தான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோட மேக்ஸிமம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் உங்களால் டெபாசிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது. அது முடியலைன்னா யூ ஆர் நாட் ரியலி ரிச். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுதா? மந்த்லி பில்ஸ் பே பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராப்பர் டேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது ஈஸி. உங்களுக்கு அது பெரிய பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு உங்களால் யோசிக்க முடியுதா? வேறு 4வது வந்து என்னென்னா, உங்களால் ஜென்ரலாக ஒரு டைம் ஆஃப் எடுக்க முடியுமா? உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி, இல்லை வந்து நீங்கள் க்ரைசிஸ்குள்ளே போயிடுவீங்களா, இல்லை ஒரு பேனிக்குள்ளே போயிடுவீங்களா அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சஸ் ஷுட் பி வெரி சிம்பிள்.
அண்ட் அதை வந்து ஒரு ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரியோ, ஓகே இந்த கிரெடிட் கார்டில் அதிகமாக ஆஃபர் தரான் அதனால் இதுக்கு போகிறேன், இந்த ஐ டோன்ட் டூ ஆல் திஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் திங்ஸ் வெரி சிம்பிள். இந்த கண்ட்ரியில் நான் இப்படி இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக லைஃப்பை வந்து நான் ஈஸி மோடில் வாழலாம் அப்படிங்கிறது என்னுடைய சென்டிமெண்ட். பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்லேயோ இல்லை வீடியோலேயோ ஐ வில் மீட் யூ அண்ட் டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே. பை பை. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுனாலும் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட், லெட் அஸ் நோ. எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ட் டோன்ட் ஷே அவே ஃப்ரம் த கமெண்ட் செக்ஷன். ஜஸ்ட் பி ஆனஸ்ட், ஜஸ்ட் போஸ்ட் இட். அண்ட் மாடரேட் பண்ணுறவங்க மாடரேட் பண்ணிப்பாங்க. ஓகே, டேக் கேர் கைஸ். ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, see you later. Bye bye.